السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا مريم اقنتي لربك واسجدي واركعي مع الراكعين. ذلك من أنباء الغيب نوحيه إليك وما كنت لديهم إذ يلقون أقلامهم أيهم يكفل مريم وما كنت لديهم إذ يختصمون. حسبي الله ونعم. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 42, 43 மற்றும் 44வது வசனத்தினரை 42வது வசனத்தினுடைய விளக்கத்தை முழுமையாக நாம் பார்த்து முடித்து விட்டோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து சிறப்புப்படுத்தினான். அப்போ ஏன் தேர்ந்தெடுத்தான்? எதற்காக அவர்களை தூய்மைப்படுத்தினான்? எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நபிமொழிகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து நாம் கடைசியாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இதுவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடல் அளவில் தூய்மைப்படுத்தியது சம்பந்தமாக, அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய நடவடிக்கையுடைய விஷயத்தில் சிறப்புப்படுத்தியது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிவிட்டான். தொடர்ச்சியாக உள்ள அளவில் இபாதத்தினுடைய விஷயத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுகின்றான். என்ன? யா மரியமே உக்னுத்தி, உங்களுடைய ரப்பிற்கு நீங்கள் முழுமையாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? பணிந்து விடுங்கள். லி ரப்பிக், உங்களுடைய ரப்பிற்கு நீங்கள் முழுமையாக பணிந்து விடுங்கள். வஸ்ஜுதி, மேலும் என்ன செய்யுங்கள்? முழுமையாக நீங்கள் சஜ்ஜிதா செய்யுங்கள். வர்கஇ, ருக்கு செய்யுங்கள். மார் ராக்கஇ, ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம்? முதலாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய கட்டளை என்னவென்று சொன்னால் உக்குனுத்தி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை இடுகின்றான். இந்த உக்குனுத்தி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 2 விதமாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் தருவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது விஷயம், உக்குனுத்தி என்று சொன்னால் அதிக நேரம் என்ன செய்வது? அல்லாஹ்விற்காக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உக்குனுத்தி என்று சொன்னால் தொழுகையில் அதிக நேரம் என்ன செய்வது? நின்று இறைவனுக்காக கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது. என்றால் அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வார்த்தைகளிலும் பயன்படுத்துகின்றான். உக்னுத்தி லி ரப்பி வஸ்ஜுதி வர்கஇ மஅ ராக்கஇன், நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு அதிகமாக நீங்கள் இறைவனுக்கு பணியுங்கள், மேலும் சஜிதாவும் ருக்குவும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? செய்து நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாசகங்களை தான் பயன்படுத்துகின்றான். அதே போன்று குனூத் என்ற வார்த்தைக்கு, உக்குனூத் என்ற வார்த்தைக்கு அதிக நேரம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? இறைவனுக்கு நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் என்பதாக பொருள்படும் என்பதாக முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். இதே விளக்கத்தை தான் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் அளித்துவிட்டு சொல்கிறார்கள். எனவே இந்த செய்தியை மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து சொல்லும் பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு குழந்தையும் கொடுக்கப்படவில்லை. குழந்தையெல்லாம் கொடுக்கப்படுவதற்கு முன்பே அப்போ இந்த செய்திகளை வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட மலக்குமார்களால் கொடுக்கப்பட்ட பொழுது, சொல்லப்பட்ட பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிக நேரம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தொழுகையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். அப்போ அந்த அதிக நேரம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது இறைவனுக்கு அதிகமாக அவர்கள் கட்டுப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்போ இறைவனோடு அதிகமாக அவர்கள் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்போ இறைவனுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பதாக முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு விளக்கம், இந்த உக்குனுத்தி லி ரப்பிக் என்ற வார்த்தைக்கு என்ன முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள் என்று சொன்னால், மரியமே முழுமையாக நீங்கள் என்ன செய்து விடுங்கள்? கட்டுப்பட்டு விடுங்கள். உங்களுக்கு நோ ஆப்ஷன். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டார்கள்.
அதே போன்று நீங்களும் என்ன செய்யுங்கள், முழுமையாக தங்களுடைய இறைவனுக்கு கட்டுப்படுங்கள். உங்களுடைய இறைவனிடமிருந்து ஏதாவது கட்டளை உங்களுக்கு வந்தது என்று சொன்னால், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொன்னார் என்று சொன்னால், அதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அப்படியே நீங்கள் பணிந்து விடுங்கள் என்பதுதான் இந்த உக்குனுத்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாம் உறவுகளே, இந்த பொருளை எதற்காக கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், பின்னால் வரக்கூடிய காலகட்டங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ற குழந்தை என்ன செய்ய போகிறார்கள், கொடுக்க போகிறார்கள். அப்போ கொடுப்பதற்கு முன்பு அவர்களிடத்தில் என்ன செய்வார்கள், ஒரு உரையாடலை நிகழ்த்துவார்கள். அப்போ அந்த உரையாடலின் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்லுவார்கள், இவ்வாறாக உங்களுக்கு என்ன செய்ய போகிறது, இறைவனிடமிருந்து ஒரு ஈசா என்று சொல்லப்படக்கூடிய நபி குழந்தையாக வழங்கப்பட போகிறது என்பதாக ஒரு செய்தி சொல்லப்படும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் என்ன செய்யக்கூடாது, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இதற்கு கட்டுப்படவில்லை என்பதாக என்ன செய்துவிடக்கூடாது, அந்த இடத்துல சொல்லக்கூடாது. அப்போ அதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார், முன்கூட்டியே உங்களுடைய இறைவனிடமிருந்து ஏதாவது ஒரு செய்தி வந்தது என்று சொன்னால், ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி வந்தது என்று சொன்னால், ஒரு கட்டளை வந்தது என்று சொன்னால், அதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், முழுமையாக நீங்கள் அப்படியே கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்கூட்டியே என்ன செய்து விட்டான், ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்து விட்டான் என்பதாகவும் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கமளிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்த பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பஷரன் சவியா, முழுமையான மனிதனுடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பொழுது ஒரு ஆணாக அவர்களை கண்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அவர்கள் பயந்தார்கள், அது உண்மை. ஆனால் அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு ஈசா என்று சொல்லப்படக்கூடிய குழந்தை கொடுக்கப்பட போகிறது என்பதை சொன்ன மாத்திரம் அவர்கள் என்ன செய்யவில்லை, நான் அதை மறுக்கவில்லை, நான் அதை மறுக்கின்றேன் என்று சொல்லவில்லை. இது எப்படி சாத்தியம், நான் தான் எந்த விதமான ஒரு திருமணமும் முடிக்காத ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறேனே, எப்படி எனக்கு குழந்தை பாக்கியம் சாத்தியம் என்று தான் அவர்கள் கேட்டார்கள். மாறாக என்ன செய்யவில்லை, எந்த இடத்திலும் எனக்கு குழந்தை வேண்டாம், இது எனக்கு ஒரு கெட்ட பெயரை அவப்பெயரை ஏற்படுத்தி தரும் என்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்கூட்டியே மலக்குமார்களை வைத்து அவர்களை என்ன செய்து விட்டான், பண்படுத்தி விட்டான், இதற்கு தயார்படுத்தி விட்டான். இதே ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருந்திருந்தால், எந்த விதமான ஆயத்தங்களும் செய்யப்படாத ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு மலக்கு வந்து சொல்லும் பொழுது உலகத்தினுடைய சூழலை கவனித்து, தன்னுடைய கண்ணிய பெருமைகளை எல்லாம் கவனித்து, குடும்பத்தை கவனித்து, நாம் இருக்கக்கூடிய அந்த இடம் பள்ளிவாசலில் நாம் இருக்கிறோம், பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், ஒரு பொறுப்பு சாட்டப்பட்ட ஒரு பெண்ணாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான ஒரு விஷயம் நடந்தது என்று சொன்னால் சமூகம் என்ன பேசும், குடும்பம் என்ன பேசும், இப்படியெல்லாம் பல விஷயங்களை நாம் என்ன செய்வோம், யோசித்து ஒரு பெண்கள் என்ன செய்வார்கள், அது வேண்டாம் என்று சொல்வதற்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் இந்த செய்தி அப்பேற்பட்ட செய்தி. மற்ற ஏனைய செய்திகளாக இருந்தால் நீங்கள் அங்கே போங்க, இங்கே போங்க, அதை நீங்கள் தர்மம் செய்யுங்க, இதை நீங்கள் தர்மம் செய்யுங்க, இதெல்லாம் வேற. இந்த செய்தி உங்களுக்கு குழந்தை கொடுக்கப்படும் என்று சொன்னால் இந்த செய்தி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். இப்படியான ஒரு விஷயத்தை சாதாரண ஒரு பெண்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அதை மறுக்கத்தான் செய்வார்கள், அதுதான் உண்மை. அப்போ அப்படியான ஒரு விஷயத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது கூட அதை மறுக்கவில்லை, ஒரு கனவும் அவர்கள் என்ன செய்யவில்லை, நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக மறுக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்கூட்டி அவர்களை ஆயத்தப்படுத்தி விட்டான், மரியமே உங்களுடைய ரப்பிற்கு நீங்கள் முழுமையாக நீங்கள் கட்டுப்படுங்கள். இறை தூதர் என்று வந்து உங்களுக்கு செய்தியை சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்க வேண்டாம், நீங்கள் முழுமையாக கட்டுப்படுங்கள். வஸ்ஜுதி வர்கஇ மஅர்-ராக்கியின், அதிகமாக சஜிதாக்களிலும் ருக்கூகளிலும் நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்களை கொண்டு இட்ட கட்டளையை இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 43வது வசனத்தில் பேசுகின்றான். அடுத்த வசனத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் முன்னால் நடந்த நிகழ்வு தான் இது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச போவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தாயார் சிறு பிள்ளையில் மஸ்ஜிதுல் பைத்துல் முகத்தஸில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர்கள் மறுத்தார்கள், முதலில் பெண் குழந்தை என்ற அடிப்படை. அப்போ அதற்கு பின்னால் பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு சூழல் வந்ததற்கு பின்பு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதற்காக போட்டியும் போட்டார்கள், அவருடைய தலைவர்களுடைய பிள்ளை என்ற காரணத்தினால். அப்போ அந்த போட்டி எப்படி இருந்தது என்பது சம்பந்தமாக அடுத்த வசனத்தில் பேசுகின்றான். ஆனால் இன்றைய நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த வசனத்தில் பேசப்படக்கூடிய நிகழ்வு இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் அல்லவா, இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் முன்னால் நடந்த நிகழ்வு.
இப்போ இதுவரை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்பது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகை வந்து கொண்டிருக்கின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரப்போகக்கூடிய அந்த காலம். ஆனால் அடுத்த வசனத்தில் பேசுவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு நிகழ்வை குறித்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றார். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக. ஹாதா மின் வலில் முமினில்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.